Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் அமர்வு இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு கருப்பு பட்டை அணிந்து வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கைகளில் கருப்பு பட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் அமர்வு இன்று தொடங்கும் நிலையில் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வந்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட முன்வடிவுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்வார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு கைகளில் கருப்பு பட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் அமர்வு இன்று தொடங்கும் நிலையில் சட்டப்பேரவைக்கு கைகளில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவைக்கு கைகளில் கருப்பு பட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். இதற்கு என்ன காரணம்? முழு விவரங்கள். வணக்கம். இரண்டாவது நாளாக இன்று சட்டமன்ற அந்த அவை என்பது சற்று நேரத்தில் கூடியிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா தலைமை அந்த பேரவைக்கு பார்த்தோம்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் கருப்பு பேண்டுகளை கட்டி வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த அந்த விவகாரத்தை குறிப்பிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும், அதே போல கிட்னி முறைகேடு விவகாரத்தை குறிப்பிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேண்டை கையில் அணிந்து தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். இரண்டாவது நாளாக இன்று அவையானது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் கருப்பு பேண்டுகளை கட்டி வருகை தந்து இருக்கிறார்கள். முக்கியமாக ஒவ்வொரு முறையுமே கூட சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது பல்வேறு மக்களினுடைய பிரச்சனைகளை குறிப்பிட்டு இது போன்ற எதிர்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய வகையில எதிர்க்கட்சியினர் கருப்பு உடை அணிந்து வருவது, கருப்பு பேட்ஜுகளை அணிந்து வருவது வாடிக்கையாக ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த முறை அந்த கிட்னி முறைகேடு விவகாரமும் அதே போல கரூர் நெரிசல் உயிரிழப்பு விவகாரமும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த ஒரு சூழல்ல அதற்கு தமிழக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில தற்பொழுது இதற்கு கருப்பு பேண்டுகளை கைகளில் கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். கிட்னி முறைகேடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல்லில் அந்த சம்பவம் என்பது நடைபெற்ற ஒரு சூழல்ல அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கண்டறிய வேண்டும், முறையான விசாரணை வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதே போல கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்திலும் காவல்துறை முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை, உளவுத்துறை முன்கூட்டியே கணிக்கவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டு அதிமுக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எல்லாம் பதிவு செய்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த விவகாரங்களை எல்லாம் குறிப்பிட்டு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில இத்தகைய கருப்பு பேண்டுகளை கையில் கட்டிக்கொண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல இன்று இரண்டாவது நாளாக அவையானது கூடியிருக்கிறது. இதிலும் கூட பல்வேறு மக்களினுடைய பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்தி அவர்கள் முழக்கம் இடவும் கூட திட்டமிட்டு இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.